மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன விஷயமா வந்திருக்கேன்? இன்னைக்கு வந்து நம்ம ஹோம் ஃபுட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்திருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஃபுட் பிசினஸ் ஒரு ஃபேமிலியா ரன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப கம்மியான பேக்கேஜ் கொடுத்துட்டு அவங்க வந்து வார 7 நாளுமே 3 வேளையும் அயராது உழைக்கிறாங்கங்க. ஒரு நாள் கூட அவங்களுக்கு லீவ் தேவை கிடையாதான். 365 டேஸும் அவங்களுடைய அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெஸ்டான இடத்துக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம 5 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க ஃப்ரீ டெலிவரி வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அஜு ஹோம் ஃபுட்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க எங்க லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd Cross Street, கிருஷ்ணா நகர், IIT காலனி, நாராயணபுரம், பள்ளிக்கரணையில லொக்கேட் ஆயிருக்காங்க. இவங்க கிட்ட டெலிவரி ஃப்ரீ 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 அப்படி சொல்லலாம். என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்றாங்க, எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, பேக்கேஜ்லாம் எவ்வளோ அப்படின்னு டீட்டெயிலா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. பள்ளிக்கரணை ஏரியா இந்த சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேர் ஹோம் ஃபுட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டியே நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். எனக்கு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண வேணாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா வீடியோ நம்ம சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஹைப் கொடுங்க. வணக்கம் மேம். உங்க பேரு? என் பேர் ஜக்கியா. ஓகே, உங்க ஹோம் ஃபுட் பிசினஸோட பேரு மேம்? அஜூஸ் கிச்சன்ஸ். அஜூஸ் கிச்சன். ஓகே, இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? 2 months பண்ணிட்டு இருக்கேன். 2 months பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஏன் ஹோம் ஃபுட் பிசினஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்ல, பையன் வந்து ஹாஸ்டல்ல தங்கிருந்தோம். அங்க ஃபுட் எதுவுமே அவனுக்கு சரியா இல்லை. ஸோ அவங்க உடம்பு முடியாம போனால அவன் வந்து சொன்னான். அதுக்கப்புறம் சரி நம்ம இதை பண்ணலான்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு கிளிக் ஆனோடனே சரி இதுல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்க பையன் மாதிரி இங்க இருக்கிற பசங்களும் கஷ்டப்படக்கூடாது ஃபுட்டுக்காக அப்படின்ட்டு பண்றீங்க. அதுதான். இப்போ வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்றீங்களா? வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே வந்து தனித்தனியா செப்பரேட். வெஜ்ஜுக்கு தனியா பாத்திரம் இருக்கு, நான்வெஜ்ஜுக்கு தனியா இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து வெஜிடேரியனுக்கு பியூராவே கேட்பாங்க. அதனால அதுக்கு தனியா இருக்கு, இப்போ இதுக்கும் தனியா இருக்கு. ரெண்டுமே தனித்தனியா வச்சிருக்கோம். ஓகே, இப்போ பேக்கேஜ்லாம் எப்படி மேம் பண்றீங்க? வெஜ்ஜுக்கு வந்து எல்லாமே கேரியர் தான். அவங்களே டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை நாங்கள் வாங்க சொன்னா அது தனியாக சார்ஜ். அதுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு தனியாக சார்ஜ். அது நாங்களே இங்கேருந்து பேக் பண்ணிடுவோம். அந்த மாதிரியே பேக் பண்ணுவீங்க? கவர்ல எல்லாம் மோஸ்டா பேக் பண்ணுங்க? கவர் கிடையவே கிடையாது. கவர் எந்த கவருமே கிடையாது. இப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்னா எவ்வளோ பேமெண்ட் வாங்குறீங்க? வெஜிடேரியனுக்கு வந்து 3750 ரூபா வாங்குறோம். நான்வெஜ்ஜுக்கு 4750 ரூபா வாங்குறோம். நான்வெஜ் டைம் வந்து வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் கம்பல்சரி கொடுத்துருவோம். மற்ற எல்லா நாளுமே வெஜிடேரியன் வந்துடும். வெஜிடேரியன். ஆமாம். எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுத்துருக்கீங்க? காலையில பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன? பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நாள் இட்லி, வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இட்லி வந்துடும். மற்ற எல்லாமே பொங்கல் ஒரு நாள் வந்துடும், பூரி ஒரு நாள் வந்துடும், அப்புறம் தோசை ஒரு நாள் வந்துடும். அந்த மாதிரி எல்லாமே மாறி வரும். முக்கியமா வந்து இந்த ரவாயும் சேமியும் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால அது வேணாம்னு சொல்றாங்க. கிச்சடி உப்புமா கண்டிப்பா. அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம் நாங்க. சுத்தமா அது இந்த லிஸ்ட்ல இல்ல. அது ஏன்னா யாராவது கேட்டா நீங்க பண்ணி கொடுப்பீங்க. வேணும்னு கேட்கறவங்களுக்கு பண்ணி தரோம். இப்போ நிறைய ஆர்டர்ஸ்ல எடுத்து பண்றோம். இந்த வளகாப்பு இந்த மாதிரி ஆர்டர் பண்றோம். அதுக்குள்ள வந்து நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். கிச்சடி கேட்கறாங்க, கிச்சடி கேட்கறவங்க கிச்சடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நீங்க வாரம் 7 நாளுமே 3 டைம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஃபுட்? 7 நாளுமே காலையில மதியானம் நைட் 3 டைமே கொடுத்துட்டு இருக்கோம். 3 டைம். சண்டே லீவுன்றதே கிடையாது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ரெஸ்ட் வேண்டாம்? இல்ல, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதுல. அதனால எனக்கு அந்த ரெஸ்ட்டுக்கு வேண்டாம். ஓகே, மதியானம் லஞ்ச்னா எப்படி மேம்? வந்து லஞ்ச்ல எந்த மாதிரி கொடுப்பீங்க? வாரத்துல 2 நாள் வந்து சாம்பார் உண்டு. செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் சாம்பார் இருக்கு. மற்றபடி ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் குருமா, மறுபடியும் காரக்குழம்பு இப்படி வரும். சாம்பார் வைக்கிற அன்னைக்கு ரசம் கண்டிப்பாக கொடுத்துரும். ரசம் ஒரு பொரியல் இருக்கும். காரக்குழம்பு வைக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக தயிர் கொடுத்துருவோம். அன்னைக்கு ஒரு வறுவல்ல பொரியல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுப்போம். வாரத்தோட கீரை கண்டிப்பாக இருக்குது. ஒரு நாள் குழம்பு, வாரத்தில் ஒரு நாள் குழம்பு வந்து பயிர் வகைகள் எல்லாமே, ஒன்று மொச்சக்கட்டை இல்லை மூக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகையில் ஒரு கண்டிப்பாக ஒரு குழம்பு உண்டு வாரத்தில் ஒரு நாள். ஆனால் ஒரே குழம்பு வராது, மாறி மாறி வரும். இதுதான் சொல்லி கிடையாது.
ஓகே. அதே மாதிரி பொரியலும் இந்த பொரியல்லாம் கிடையாது, மாறி மாறி வரும். காய்கறி எல்லாமே நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கி மார்னிங்ல இப்ப நாளைக்கு என்ன பண்றோமோ அது இன்னைக்கு நைட் தான் போய் காய்கறி வாங்குவோம். எங்களுக்கு இங்க மெயின் ரோட்ல வெஜிடபிள் கடையில நிறைய இருக்கு, அதெல்லாம் மெயின் ரோட்ல போய் வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மொத்தமா வாங்கி வச்சுட்டு இருந்தா செட் ஆகல, அதனால அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா என்ன தேவையோ அதை நாங்க போய் வாங்கிட்டு வந்துருவோம். அப்புறம் நைட்டு வந்து கம்பல்சரி வந்து இட்லியும் சப்பாத்தியும் தான், மற்ற எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அதான் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறதுனால இட்லி சப்பாத்தி. இட்லிக்கு ஒரு சில பேர் வந்து சாம்பார் கேட்பாங்க, ஒரு சில பேர் வந்து சட்னி தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க, அது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. சப்பாத்திக்கு வந்து கிரேவி, ஒரு நாள் கிரேவி, ஒரு நாள் பருப்பு தால், அந்த மாதிரி எதுனாலும். நான்வெஜ் பேக்கேஜ் பத்தி சொல்லுங்க, அதுல என்னெல்லாம் வரும்? நான்வெஜ்ல வந்து சிக்கன் கண்டிப்பா கொடுக்குறோம் நாங்க. வாரத்துல ஒரு நாள் சிக்கன், அப்புறம் அதே வாரத்துல இன்னொரு நாள் வரும்போது ஃபிஷ் கொடுக்குறோம். ஃபிஷ் வேணுன்ற என்ன நாள்ல கொடுக்குறீங்க? புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கம்பல்சரி. ஏன் புதன்கிழமை வச்சுட்டோம்னா ஒரு சில பேர் செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க, வெள்ளிக்கிழமைலாம் சாப்பிட மாட்டாங்க, வியாழக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து புதன்கிழமைன்றது ஃபிக்ஸடான ஒரு அன்னைக்கு எந்த மேக்ஸிமம் எதுவும் இருக்காது. அதனால புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சில மீன் வேணான்றவங்க எங்களுக்கு முட்டை கொடுத்தோம்னா முட்டையும் கொடுக்குறோம், நாங்கள் எதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன மாதிரி கேக்குறாங்களோ அதே மாதிரி கொடுத்துருவீங்க. மீன் வேணாம்னு சொல்றவங்களுக்கு, ஒரு சில பேருக்கு மீன் பிடிக்காது, ஒரு அந்த ஸ்மெல்லுன்றாங்க. நிறைய பேர் விரும்புவாங்க, ஒரு சில பேருக்காக அப்படி அந்த மாதிரி. அதே மாதிரி மீன்னா மீன் வறுவல், மீன் குழம்பு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சிக்கனா சிக்கன் கிரேவி, இல்லை ஒரு சில பேர் எங்களுக்கு பிரியாணியா வேணும்னு சொல்லிட்டா சண்டேஸ்ல பிரியாணி பண்ணி கொடுத்துருவோம், அந்த மாதிரி உண்டு. வெஜிடேரியன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வெரைட்டி ரைஸ், இவங்களுக்கு புதன்கிழமை பண்ற அன்னைக்கு நாங்க அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் ஏதாவது கொடுத்துருவோம். வெரைட்டி ரைஸ், ஒரு பொரியல், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவோம். இதே ஃபுட்டு தான் நீங்களும் சாப்பிடுறீங்க? கண்டிப்பா, எல்லாரும் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அதே தான். ரைஸும் அதே மாதிரி அதே ரைஸ். ரைஸ் வந்து ஒரு சில பேர்லாம் இவங்களுக்கு தனியா வடிச்சுட்டு அவங்க அப்படிலாம் இல்லை, ஒரே ரைஸ் தான். என்ன மாதிரி சமைப்பீங்க? அவங்களோட மசாலா எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதா? வீட்டுல அரைக்கிறது தான், வீட்லயே எல்லாமே. நான் மசாலா எல்லாமே நான் வீட்டுல, ரெட் சில்லில இருந்து மஞ்சள்ல இருந்து எல்லாமே நாங்க. அப்புறம் இந்த பிரியாணி கேட்கறவங்களுக்கு எல்லாம் பண்றோம்ல, அந்த ஸ்பைசில இருந்து எல்லாமே நாங்க வீட்டுல தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கரம் மசாலா எல்லாமே வீட்டுல வாங்குறது கிடையாது. நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம்? சமையல் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சமையல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. வேற யாராவது கேட்டாங்கன்னா கூட செஞ்சு கொடுப்பேன் நான். அந்த மாதிரியும் இவ்வளவு நாள் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது பல்கா செய்ய முடியலன்றனால இப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இதுல அப்படியே இறங்கி வச்சு ஃபுல்லா. நான் உங்க ப்ரொஃபஷனல் வந்து டெய்லரிங் தான். வந்து நீங்க இது தவிர்த்து நீங்க 2 வீட்டுல வேற சமைச்சு கொடுக்குறீங்க இல்லையா? இப்படி வெளியிலயும் போய் சமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்களாம் ரொம்ப க்ளோஸ், அதனால என்னை விடவே மாட்டேன்றாங்க. காலையில இந்த 4 மணிக்கு இல்லை 3:30 மணிக்கு அலாரம் வச்சு தம்பி எழுப்பி விட்டுருவான். அது வந்து இல்லை நானு, ஹஸ்பண்டு, பையன் 3 பேருமே காலையில எழுந்து செஞ்சிருவோம். மேக்ஸிமம் ஒரு 7:30க்குலாம் டெலிவரிக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா அவங்களும் அப்படிதான் கேட்பாங்க. 7:30க்குலாம் மேக்ஸிமம் கொடுத்துருவோம் நாங்கள். அதுக்கு மேலே நான் இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவேன். தம்பி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். நான் 6:30க்குலாம் விட்டுட்டு கிளம்பிடுவேன். 6:30 கூட அங்கே போய் சமைக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால 6:30க்குலாம் கிளம்பிடுவேன். அவங்க அங்கே போயிட்டு சமைக்கிறீங்க, அப்போ சமைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இல்லை? 3-4 வேலை இன்ட்ரெஸ்ட் அதுலேயே மூழ்கி போனேன்னு எனக்கு அது பெருசாக தெரியல. அப்படியே அது நல்லா இருக்குது. அந்த அது ஒரு விதமா திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்ககிட்ட ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபுட்டோட டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் எப்படி சாப்பாடு செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் மசாலா ஐட்டம்லாம் எனக்கு ஊர்லேருந்து அக்கா தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே அவங்க ஊர்லேருந்து தான் எனக்கு வரும். இப்போ நான் இந்த ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ அக்காட்டெல்லாம் கேட்டுட்டு எந்தெந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அந்த லிஸ்ட்டெல்லாம் வாங்கி இப்போ நான் வீட்லேயே அந்த பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, கலர்லாம் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இந்த அஜினோமோட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போடணும். நம்ம வீட்டுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் கொடுக்குறேன். ஹோட்டல் ஸ்டைல் சாப்பாடு எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. நாங்கள் மதுரைன்றனால மதுரை ஸ்டைல் சாப்பாடு தான் எங்கள்கிட்ட இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றவங்களுக்கும் ஸ்பைஸியாக பண்ணுறேன். இல்லை எங்களுக்கு காரம் கம்மியான, இப்போ சொல்கிறேன் பெரியவங்களுக்குலாம் எங்களுக்கு காரம் வேணாம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி. ஆனால் வீட்டு முறைப்படி நம்ம வீட்டில் எங்களுக்குலாம் என்ன செய்கிறோமோ அதை தான் நான் வெளியில் செஞ்சு கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராலாம் அந்த மாதிரி கலரோ இல்லை அந்த மாதிரி எதுவும் கிடையாது. முக்கியமாக ஆயில் வந்து பாம் ஆயில் சுத்தமாக சேர்க்கறது கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில் ப்ளஸ் வந்து இந்த வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் நாங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் மசாலா வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த மசாலாலாம் நான் வந்து கேட்டால் எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. இப்போது யார் கேட்டாலும் சில பேர் வந்து எங்களுக்கு சிக்கன் பொடி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு சிக்கன் பொடி 100 கிராம்லேருந்து இந்த ப்ரைஸ்னு சொல்லி போட்டு சிக்கன் பொடியை தனியாக சிக்கன் 65 பொடி ரெடி பண்ணி தரோம். அப்புறம் வந்து இது இல்லாத சத்து மாவு கஞ்சி இருக்கு இல்லையா, அது ரெடி பண்ணி தரோம். இது இல்லாத 12 வகை ரைஸ் போட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பண்ணி தரோம். அப்புறம் உளுந்தங்கஞ்சி மாவு இருக்கு இல்லையா, அந்த உளுந்தங்கஞ்சி மாவுலேருந்து இட்லி பொடியிலேருந்து அதுவும் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எவ்வளோ கேட்டாலும் அவங்களுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறோம். இது இல்லாத வத்தல் நான் ரெடி பண்ணுறேன், ஊறுகாய் ரெடி பண்ணுறேன். இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். யாராவது கேட்டாங்கன்னா 100 கிராம்லேருந்து நாங்கள் தரோம்.
100 கிராம்ல இருந்து அதிகமா பல்காவும் பண்ணி தரோம். ஒரு 5 kg வரைக்கும் பண்ணி தரோம். அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூளும் யாராவது கேட்டோம்னா பண்ணி தரோம். தேங்க்யூ மேடம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? பேர் அஜ்மல். ஓகே, உங்க நேம்ல தான் ஹோம் ஃபுட் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இது வந்து என்ன சொல்றது, எப்படி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன முடிச்சிருக்கீங்க படிச்சு? நான் பிஹெச்ல முடிச்சிருக்கேன். கேட்டரிங்கும் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதனால இன்ட்ரெஸ்ட், அதனால தான் எனக்கு பண்ணணும் ஆசை. அதனால தான் ஆக்சுவலாக எனக்கு கெஃபே வைக்கணும் ஆசை. இதே ஓகே தான் எனக்கு. ப்ரோ, இங்க 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள அப்படின்னா எந்தெந்த ஏரியா கவர் ஆகும் ஃப்ரீயா டெலிவரினா? இங்கே மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி வரையும் 5 கிலோமீட்டர்ல ஃப்ரீயா பண்ணுறோம். அதுக்கப்புறம் போச்சுன்னா பேமெண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியா நீங்க கவர் பண்றீங்க? மேடவாக்கம், பள்ளிக்கரணை, கோயிலம்பாக்கம், வேளச்சேரி, துறைப்பாக்கம் என்ட்ரன்ஸ் வரையும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் யாருன்னா கேட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். அப் டு வந்து உங்க ஏரியால இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டெலிவரி கொடுப்பீங்க ஃபுட். அதுக்கு வந்து 500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் மாதிரி பண்றீங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஒரு பட்ஜெட்டில் சென்னையில் எந்த இடத்துலையுமே ஃபுட்டு கிடச்சி நான் பார்த்தது கிடையாது. அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு, தரமான ஃபுட்டும் சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லா விஷயமும் ஒரே இடத்துல இருக்கிறது நான் மனநிறைவோடு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக ஒரு 2 hours முன்னாடி ஆர்டர் பண்ணாலுமே ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறதா அவங்க சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் தான். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஹோம் ஃபுட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை, நானே தேடி கண்டுபிடிச்சி வர்றதா இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு. ஏன் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் ரெக்கமெண்ட் பண்றீங்க, ஹோம் ஃபுட்டும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். நீங்க வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய நாள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வேற இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஹோம் ஃபுட்ஸ்லாம் இருக்கு. மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய ஐயராவது உழைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஹோம் ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்த வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் கிளம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடிக்கு அதை சொல்கிறேன் இல்லையா, எனக்கு போர் அடிக்கல, பட் வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்களா, அதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறேன். பாய்.